போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற பாயிண்ட் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் சொல்கிறத நல்லா காதால் கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க முதல்ல பிறப்பை பார்க்கலாம். 1879 செப்டம்பர் 17 பிறந்திருக்காரு. இந்த செப்டம்பர் 17 தான் சமூக நீதி நாளாக கொண்டாடிட்டு வராங்க. பெற்றோர் பார்த்தீங்கன்னா வெங்கடப்பர், சின்னத்தாயி. ஊர் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பிறந்திருக்காரு. இவங்களுக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சின்னத்தாயி மற்றும் முத்தம்மாள். பெரியாரின் தாய்மொழி கன்னடம். இவர் தாய்மொழி கன்னடத்தில் மட்டும் புலமை பெறாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகளிலுமே புலமை பெற்றிருக்காரு பெரியார் அவர்கள். பெரியாரோட ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னா திண்ணைப்பள்ளியில் துவக்க கல்வி பயின்றிருக்காரு. 12 வயதில் படிப்பை நிறுத்திவிட்டு வியாபாரத்தை கவனிக்க சென்றுட்டார். திண்ணைப்பள்ளியில் துவக்க கல்வி பயின்றிருக்காரு பெரியார். 12 வயதில் பள்ளியை நிறுத்திவிட்டு வியாபாரத்தை கவனித்து கொண்டிருக்காரு. தமது 19 வயதில் நாகம்மை என்கின்ற ஒரு பெண்மணியையும் மனம் முடிச்சிருக்காரு. அவங்களுக்கு பிறந்த 5 மாதங்களேயான ஒரு குழந்தை பிறந்து இறந்துட்டு, இவர் மனைவி இந்த நாகம்மை இருக்காங்க இல்லையா, இவங்க 1933 காலமாயிட்டாங்க, அதாவது மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது முறையாக மணியம்மை அவர்களை ஜூலை 1948 மணம் முடிக்கிறாரு பெரியார். இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்க ஒரு காலகட்டத்தில் காசி சம்பவம் தான் அவரோட வாழ்க்கையே கொஞ்சம் மாற்றுது. அது என்னன்னு பார்க்கலாம். 1904 காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்றிருந்தார் பெரியார். அங்கு பணமின்றி உணவின்றி பசியில் வாடியிருக்காரு பெரியார் அவர்கள். அப்போது அங்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க கோயில். ஆனால் அங்கே மேல் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. கீழ் ஜாதிக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆனால் அது தெரிஞ்சுமே பெரியார் அந்த வரிசையில் போய் நிற்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரோட உடலமைப்பையும் மீசையும் தாடியையும் பார்த்ததும் இவன் கீழ் ஜாதிக்காரனாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பெரியார் அங்கேருந்து தள்ளி விடுறாங்க. அங்கேருந்து தான் பெரியாருக்கு ஒரு எனர்ஜியே கிடைக்கிது. அங்கு நீரில் மிதைக்கும் இறந்த பிணங்களையும் அறமில்லா செயல்களையும் யாசத்தையும் கண்டார் பெரியார். இது பிராமணின் சுரண்டுதல் என்று அழைக்கிறாரு. இதை வழிபாடு தலங்களில் இலவச உணவு எல்லாருக்குமே சமமாக எல்லாருக்கும் தராமல் மறுத்திருக்காங்க. சாலையில் ஓரத்தில் சிதறி கிடந்த எச்சில் உணவை சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு பெரியார். காசி பயணத்தை முடித்து ஈரோட்டுக்கு திரும்பி வந்த அவர் ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவர்களோட மணி மண்டியில் வியாபாரியாக இருக்கார். அப்புறம் அரசியல் வாழ்க்கையை பார்க்கலாம். 1919 காங்கிரஸில் இணைகிறாரு பெரியார். 1920 ஒத்துழையாமை இயக்கத்திலையும் ஈடுபடுறாரு. நெல்லை காங்கிரஸ் கூட்டத்தில் முதலாக வகுப்புவாத தீர்மானத்தை கொண்டு வந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போன்னு கேட்கலாம். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்ட அவர் நெல்லை காங்கிரஸ் கூட்டத்தில் முதலாக வகுப்புவாத தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. 1921 ஈரோட்டில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் தான் பெரியார் காந்தியடிகள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த கள்ளுக்கடை போராட்டம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு நிறுத்துங்கன்னு. அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் இருக்க பெண்கள் கையில் தான் இருக்குன்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. அந்த கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்ட பெரியார் அவர்கள் அவருடைய தென்னந்தோப்பில் இருக்கும், சொந்த தென்னந்தோப்பில் இருக்கும் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியிருக்காரு. இந்த கள்ளுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா வீதியாக சென்று கதிர் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. அப்புறம் 1921 தஞ்சாவூரில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடந்திருக்கு. இதில் 2வது முறையாக வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்தார். எக்ஸாம்பிள் கேட்கலாம், 2வது முறையாக எந்த ஆண்டு பெரியார் அவர்கள் வகுப்புவாத தீர்மானத்தை கொண்டு வந்தார்னு. 1921 தஞ்சாவூரில் காங்கிரஸ் மாநாட்டில் 2வது முறையாக வகுப்புவாத தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் மதராஸ் மாகாண காங்கிரஸ் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பெரியார் அவர்கள். இவர்தான் தமிழ்நாட்டின் முதலாக பிராமின் அல்லாத ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிராமின்ஸ் தான் காங்கிரஸோட தலைவராக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவர் தான் முதலாக பிராமின்ஸ் அல்லாத காங்கிரஸோட தலைவராக இருக்கார். அவரோட வேலை மற்றும் கல்விக்காக இடஒதுக்கீட்டை அழுத்தமாக கோரியிருக்காரு பெரியார்.
1922, 23 ஆண்டுகளில் சென்னை மாகாண கமிட்டியின் தலைவராகவும் ஆயிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போன்னு பார்த்துக்கோங்க. 1922லேருந்து 1923ஆம் ஆண்டு சென்னை மாகாண கமிட்டியின் தலைவராகவும் ஆயிருக்காரு பெரியார் அவர்கள். 1924ஆம் ஆண்டு 3 முக்கிய நடவடிக்கையை மேற்கொள்கிறார் பெரியார் அவர்கள். அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக வைக்கம் நுழைவு போராட்டம், அடுத்ததாக வகுப்புரிமை தீர்மானம் திருவண்ணாமலையில், சேரன் மகாதேவி குருகுல பிரச்சனை மூணாவதாக. இந்த 3 நடவடிக்கையும் முக்கியமாக எடுத்தார் பெரியார். அப்புறம் வைக்கம் ஆலயம் நுழைவு போராட்டத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1923ஆம் ஆண்டு காக்கிநாடா கேரளாவில் உள்ள காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் டி.கே. மாதவன் அறிக்கை சமர்ப்பிக்கிறார். கேரளாவில் கேளப்பன் தலைமையில் ஒரு குழுவையும் உருவாக்குறாங்க. யார் அறிக்கை சமர்ப்பிக்கிறார்? டி.கே. மாதவன் அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்கிறார். கேரளாவில் உள்ள கேளப்பன் தலைமையில் ஒரு குழுவையும் உருவாக்குறாங்க. அங்கே உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.கே. மாதவன், வேலாயுத மேனன், கரூர் நீலகண்டன் மற்றும் டி. கிருஷ்ணசாமி ஐயர் உறுப்பினராக இருந்திருக்காங்க அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா 1924 இக்குழு கேரள பரியாட்டனம் என்னும் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இதுக்கு பஞ்சாபில் உள்ள அகாலிகள் போராட்டத்தின் போது உணவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1924ஆம் ஆண்டு கேரளா மாநிலத்தில் வைக்கம் என்ற ஊரில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி அதிலையும் வெற்றி காணியிருக்காரு பெரியார் அவர்கள். இந்த வைக்கம் என்ற ஊருக்கு யார் அழைச்சிட்டு போனாங்க பெரியார் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசாப்பூத்துறை என்று அழைக்கப்படும் ஜோசப் இருக்காங்க இல்லையா, ஜார்ஜ் ஜோசப் அவர்கள், அவங்க தான் அந்த ஊருக்கு பெரியாரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. தேர்வு நோக்கில் பெரியாரை பற்றி என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. 1879 செப்டம்பர் 17 பிறந்திருக்காரு பெரியார். ஈவே ராமசாமி தான் அவரோட இயற்பெயர். பெரியாரோட அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க. ராஜாஜி தான் பெரியாரோட அரசியல் குருவாகவும் இருந்திருக்காங்க. அப்புறம் 1919 காங்கிரஸில் இணைகிறாரு. அப்புறம் 1917 நகர சபை தலைவராகவும் ஆகிறாரு ஈரோட்டுக்கு. அதுக்கப்புறம் 1924 வைக்கம் வீரர் பட்டம் கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1924 வைக்கம் வீரர் பட்டம். 1925 காங்கிரஸ்லேருந்து வெளியேறாரு. வெளியேறியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் கொண்டு வந்தாங்க இல்லையா வகுப்புவாத, அதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு செல்லாதுன்னு தொழிற்சாலையிலையும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கோபம் அடைஞ்ச பெரியார் அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியேறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1925 சுயமரியாதை இயக்கம், அப்போ தான் குடியரசு என்ற ஒரு பத்திரிகையும் தொடங்கியிருக்காங்க. குடியரசு பத்திரிகை எப்படின்னு கேட்கலாம். 1925 குடியரசு பத்திரிகை இது தொடங்கியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1929 முதல் மாநாடு, சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடந்ததுன்னு கேட்கலாம். செங்கல்பட்டில். அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டியன் தான் தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2வது மாநாடு பார்த்திங்கன்னா 1930 ஈரோட்டில். யார் அதுக்கு தலைவராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்.ஆர். ஐயங்கார் தலைவராக இருந்திருக்காங்க. அப்புறம் 3வது மாநாடு பார்த்திங்கன்னா 1931 விருதுநகரில் ஆர்.கே. சண்முகம் அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. இந்த 3 மாநாடுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்கலாம். எப்பப்போ 1929 யார் தலைவர்? சவுந்தரபாண்டியன் தலைவர். 1930 யார் தலைவர்? எம்.ஆர். ஐயங்கார் தலைவர். 1931 விருதுநகரில் யார் தலைவர்? ஆர்.கே. சண்முகம் தலைவராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர புத்திரன் என்ற ஒரு புனைப்பெயரில் தான் கட்டுரை எழுதியிருக்காரு. என்ன புனைப்பெயர்? சித்திர புத்திரன் என்ற புனைப்பெயரில் தான் பெரியார் அவர்கள் ஒரு கட்டுரையெல்லாம் எழுதுவார். அப்புறம் 1938 நீதி கட்சியோட தலைவராகவும் ஆகிறாரு. அவருக்கு 1978 அஞ்சல் தலை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சல் தலை எல்லாமே யார் யாருக்கு அஞ்சல் தலை வழங்கியிருக்காங்களோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா அஞ்சல் தலை இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் எந்த எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதனால் அஞ்சல் தலையெல்லாம் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. 1978 அஞ்சல் தலை வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1938 நவம்பர் 13 பெரியாருங்கிற ஒரு பட்டமும் அவருக்கு வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். எப்போ பெரியாருங்கிற பட்டம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. 1938 நவம்பர் 13 பெரியாருங்கிற ஒரு பட்டமும் வழங்கியிருக்காங்க. இவர் பெரியாரோட சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறை பறவை. ஏன்னா அவர் வாழ்நாளில் அதிக காலம் சிறையில் தான் கழிச்சிருப்பார். அதனால் சிறை பறவை என்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. இறுதி காலம் பார்த்திங்கன்னா பெரியாரோட இறுதி காலம் 1973 டிசம்பர் 24 பெரியார் அவர்கள்
இறக்குறாங்க. எப்போ இறக்குறாங்க? 1973 டிசம்பர் 24 பெரியார் அவர்கள் இறக்குறாங்க. இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.